பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. நாங்கள் இந்த சர்வதேசத்தில் போர் மூண்டா நாங்கள் ஒரு நடுத்தரமான ஒரு நிலைமையில் நிற்கணும்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேணும். மற்ற நாடுகளுக்கு இலங்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமா? இலங்கையில ஒரு போர் நடக்கிறதுக்கு பிரதான காரணமா இல்லாட்டிக்கும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது ஜேவிபி. அதை மறக்கோ அடியுங்கோ 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 கிண்டி விட்டு அதுவே தான் எங்கிட்ட இந்த விவசாய சம்மேளனம் இருக்குதானே அவை என்ன செய்யணும் என்றால் இப்போ வளர்ந்து பயிர் வெட்டினா அப்புறம் இந்த உரம் கொடுப்பினும் அவங்களோட யூரியா வந்திருக்கு வந்து எடுங்கொண்டு அவன் வெட்டி கொண்டு போயிருப்பான் விட்டு பேக்கெல்லாம் கிடக்கும் பயலுக்க. ஈரான் சொல்லி இருக்கு 6 மாதம் 7 மாதம் போடக்கூடிய செந்தங்கள் இருக்கு என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்கு. அமெரிக்கா மௌனமா இருக்கு. நேரம் என்ன சொல்லுவாங்க கிடையாக்கள் என்ன சொல்லலாம் செய்யறது பணம் கொட்டிருக்கள் பணம் மரத்தை வட்டி போட்டு புழல் மாதிரி கரப்பு ஒயில் அடிச்சு போட்டு போடுறது இவே மெல்டி ஆக்குமென்று அதுக்கு போட்டு அடி. யாழ்ப்பாணத்துல மட்டுமே 35 கோடி ரூபாய்க்கு சனிக்கிழமை வரைக்கும். ஆமா 35 கோடி என்றா என்னடாப்பா கடவுளே. அது சரி 35 கோடி என்றா யாழ்ப்பாணத்துல என்னடா 35 பேர் வெளிநாட்டுக்கு போற ஆசை தானே. ஆனா என்ன கழுத்துல டியூப் போட திடீர்ங்களா இது பெட்ரோல் பதுக்கலோ இல்லையடாப்பா அது ஒரு 2-3 ஒட்டு கிடக்குது ஒட்டி போட்டு பாவிக்கலாம் போடக்கு நல்ல டியூப் போடா. ஒரு டியூப் எத்தனை தடவை தான் ஒட்ட போறீங்க அண்ணா? பெரிய மனவில்லாம் கிடக்கு. இன்னொரு விஷயம் என்ன நீங்க டியூப்பை விடுங்க இந்த ஃப்ரீயா என்ன கொடுக்குறாங்கன்னு போட்டு இருக்கிறாங்க பெட்ரோல் கொடுக்குறாங்களோ தெரியலையா? ஃப்ரீயாவோ? ஃப்ரீயா ஸ்ரீலங்காவில் ஃப்ரீயா என்ன கொடுக்குறாங்க? உனக்கு இந்த முதல் எழுத்த பார்த்தோன்னா இலவசம் சொன்னோம் டக்கண்டு உங்களுக்கு கூப்பன் காட்டுன்ற பழைய ஞாபகம் தானே தம்பி இங்க நடக்கல ஈரான்ல நடக்குது சண்டை தெரியும். அது ஈரான்ல இருந்து வந்த ராணுவ ஆக்கள் இருக்கணும் இல்ல இந்த கப்பல்ல வந்து கொண்டு கப்பலை இழுத்து கொண்டு வந்தினும் அவைகளுக்கு வந்து இலங்கையில தங்குறதுக்கு நிக்கிறதுக்கான நுழைவு சேவை வந்து இலவசமா கொடுத்திருக்கணும். கட்டணம் இல்லாம இலங்கை அரசாங்கம் கொடுத்துருக்கும். நுழை விசைவடா அப்படின்னா என்ன? உள்ளுக்கு வாரத்துக்கு ஒரு கட்டணம் மட்டும் கட்டணும் இல்லடாப்பா. அந்த கட்டணம் இல்லாம விசா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரீயா கொடுத்துருக்கணும். தமிழ்ல விசான்னு சொன்னா தானே விசா கொடுத்துருக்கணுமா? ஆனா இப்ப இன்னொரு பிரச்சனை அதால வந்திருக்கு. என்ன? அமெரிக்கா ஒரு அழுத்தம் மட்டும் கொடுத்துருக்கு வேகி. ஆனா இவேண்ட ஆக்கள் எல்லாம் மறைக்கணும் அதை. என்ன அழுத்தம்? இந்த கப்பல்ல வந்தாக்களை திருப்பி நீங்கள் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு அழுத்தம் உண்டு அமெரிக்காவில் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அனுரகுமார சொல்லி இருக்கிறார். சரியோ அவர் கணக்க சொல்லி இருக்கிறார். கேள் நல்ல கதைகள் இருக்குண்டேக்கா. அப்ப அனுரா சொல்லி இருக்கிறார் நாங்க வந்து சர்வதேச சட்டங்கள் அடிப்படையெல்லாம் செயற்படுறோம் என்று. அதுக்கு அமெரிக்கா சொல்லியிருக்கு இலக்குகள் எங்கட ஒன்றுதான். அது எந்த நாட்டில் இருந்தாலும் ஈரான் ராணுவம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் அடிப்போம் என்று சொல்லிட்டோம். சரியா? அவங்க என்னடான்னா இராமியை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஐக்கிய நாடு சபை என்னதுக்கு இருக்குன்றே அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க தங்கட வேலை. ஆனா பாருங்க அதான்டா அந்த நான் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற மனித உரிமை சம்பந்தமா விமர்சிக்கணும். பெரிய வல்லரசு நாடு தாங்களண்டு தங்கட நாட்டுல தாங்கள் செய்யற முழுக்க களவு உண்மைதான். தங்கட நாட்டை வச்சுக்கொண்டு வெளிநாடுகள் முழுக்க சுரண்டுறது தாங்கல்லாம். அதுதான் கடைசியா எங்களுக்கு இதான் அடுத்த அல்லனுக்கு தானடா தெரியும் எங்க களவெடுக்கலாம். அடுத்த அமெரிக்காண்ட வெளியுறவு பேச்சாளர் சொல்லி இருக்கிறா ஈரான் போர்க்கப்பல் சம்பந்தமான அந்த மாலுமிகள் சம்பந்தமான முடிவை இலங்கையே எடுக்கும். ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் அமெரிக்காவுக்கு அனுப்புங்கன்னு நாங்கள் உண்டும் சொல்ல இல்லை என்று சொல்லி வச்சிருக்கேன். சரி அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து வெளியுறவு அமைச்சர் தெரிவிச்சிருக்கு. இந்த பேப்பரை விடு உனக்கு ஒரு அரசியல் ஞானம் இல்லை என்ன தடுத்தாலும் இந்த பேப்பரை தான் தூக்கி வச்சுட்டு இருப்பேன். நேற்று இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? நேற்று மகளிர் தின விழா எல்லா இடங்களும் சும்மா கலகலப்பா இருந்தது. அங்க கிளிநொச்சி பக்கம் அங்க சிறிதரண்டையாக்கள் சிறப்பா செஞ்சிருந்தவே. அதே மாதிரி இங்க எங்கட சைக்கிள் கடை ஆக்களும் நல்ல அந்த மாதிரி செஞ்சிருந்தது. அப்படி அப்ப 2-3 சைக்கிள் கேட்டவே என்னட்ட வந்து பெட்ரோல் இல்ல போறதுக்குன்னு சொல்லி இப்ப நானும் 2-3 கொடுத்து விட்டேன். கொஞ்சம் வாங்கடாப்பா மகளிர் தினம் தானே. சைக்கிள் கடைக்கு என்ன கொடுப்பீங்க? சைக்கிள் மகளிர் தினம் தானேடாப்பா. அப்ப அங்கேயும் நிகழ்வுகள் நடந்தது. நேற்று சிறப்பா மகளிர் தின நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அதுல இன்னொரு சிறப்பு இருக்கு. சரியோ
எங்கட அனுரகுமார திசநாயக்க உரையாற்றி இருக்கிறார். பாருங்க பெண்கள் எல்லாம் கை கொடுத்து போட்டுருக்கிறார். பெண்கள் எல்லாம் கை கொடுத்து எங்க மூணாலும் இந்த பொம்பளை பிள்ளைகளோட பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து போட்டுருவாங்க. ஒன்று வேலா செட் பண்ணினமா இல்லாட்டி உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேல கொண்ட அன்பின் பால் வரினமா இல்ல ஒரு கவர்ச்சியை காட்டுறதான வழியிலையா ஒரு ஆளும கவர்ச்சி என்றதை காட்டுறது. வயசு போன அம்மா மாதிரி தெரியணும் இல்லாட்டி இடத்துல வயசுக்காரர் வந்து உடனே அழியணும் அனுரகுமார திசாநாயக்க பார்த்தோம். குழந்தை புள்ளைய கண்ணோன்னா அப்படி சொக்கையில அப்படி அதெல்லாம் வருஷம் வருஷமா எங்கட இந்த மாமா செஞ்ச வேற அனில் மாமா செஞ்ச வேற எல்லாரும் செஞ்ச நீங்கள் அவே செய்ய கொண்டு எங்கடால ஒரு ஆளும் குழந்தை பிள்ளைய தூக்கி வச்சிருந்த ஞாபகம் இருக்கும். நீங்க சொன்ன ஆள் தான் மகளிர் தினம் கொண்டாட ஒரு ஆள் தான் குழந்தை பிள்ளைய தூக்கி வச்சு அது பெரிய பேச்சு பொருளா மாறினது. இவர் என்ன சொல்லியிருக்கா சொல்லுவாப்பம் என்னவா மூளைக்கும் பாய்க்கும் சம்பந்தம் இல்லாத கதை செயலுக்கும் நடத்தைக்கும் சம்பந்தம் இல்லாத சொல்லியிருக்கேன். என்னது நாங்கள் இந்த சர்வதேசத்துல போர் மூண்டா நாங்கள் ஒரு நடுத்தரமான ஒரு நிலைமையில நிற்கணும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேணும். மற்ற நாடுகளுக்கு இலங்கை ஒரு முன்னுதாரணமா இருக்கணுமா. நல்ல முன்னுதாரணம். மனித நேயத்தை இந்த யுகத்துல நாங்கள் உறுதிப்படுத்தணுமாம். இலங்கையில வசிப்பவர்கள் மனிதநேயம் மிக்க மக்கள் என்று சர்வதேச நாடுகளுக்கு நாங்கள் நிரூபிக்கணுமா. என்ன கதையண்டா இந்த இலங்கையில ஒரு போர் நடக்கிறதுக்கு பிரதான காரணமா இல்லாட்டிக்கும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது ஜேவிபி. அடியுங்கோ 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 கிண்டி விட்டதுவேதான் ஆயுதம் வேண்டுங்கோ அடியுங்கோ இல்லாடி நீங்கள் லேட்டாறீங்க கடன் கிடக்கு ஆயுதம் வேண்டுங்க வேண்டி அடியுங்கன்னு சொன்ன கல்வியதான் அதே சொன்னவே இப்ப அவையிலே சொன்னேன். அது மட்டும் இல்ல இப்ப கர்சன நாணயக்கார நீதி அமைச்சர் ஒன்று சொல்லி இருக்கிறாரு. அந்த கொஞ்சம் 30 மனமிறங்கி இருக்கு. இப்ப முருகபுரத்துல இறங்கி இருக்கு. அது என்ன காரணம் தெரியாது. தமிழ் மக்களை திசை திருப்புறதுக்கு நோக்கமாகவும் இருக்க பழமையா சொல்றாரு. எங்களுக்கு இந்த காணாமலாக்கப்பட்டோருக்கான இந்த அவை நிதி கேட்கல அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா அவையில் கேட்கறது நீதிய அது நாங்க உணர்வு பூர்வமானது நீதி என்று அதுல போட்டு உடைச்சிருக்கிறார். ஆனா இன்னொன்று சொல்லியிருக்கார் என்றாலும் சர்வதேச பொறிமுறைன்றது நியாயமற்றது. கடைசியா எல்லாரும் வந்து ஒரு குட்டைக்கு தான் மட்டையை போடுறாங்க. அடே இவங்கள் எல்லாரும் ஒரே கல்லறடாப்பா. கல்லறட்ட போய் கலவரத்துக்கு விசாரணை வச்சா என்ன நடக்கும்? அதே மாதிரி தான் இந்த நீலி கண்ணி வலிக்கணும் இப்படி சர்வதேசம் சண்டை பிடிக்குது அது வெளிக்குது வெளிதான்னு சொல்லி உங்களோட நாட்டுல சண்டை பிடிச்சி இவ்வளவு வருஷமா போச்சு. நீங்கள் ஒரு நீதியை கொடுத்தனீங்களே. சரி உள்நாட்டு பொறிமுறையில இருந்தாலும் ஒரு நீதியை கொடுத்தனீங்களே. உள்நாட்டு பொறிமுறையில நீதி சரியானது இல்லை என்றுதான் மக்கள் சர்வதேசத்தை நாடின. இந்த பக்கம் இருக்க இந்த குருமிச்சு என்னடா நீர்நிலைக்கு பேர் எது நீர்நிலை உண்டு. அதனாலதான் கோர்மூஸ் இருக்குல்லோ கோர்மூஸ் நீர்னு பிளாக் பண்ணால நிறைய பிரச்சனை. சரண பெட்ரோல் மட்டும்தான் ஆள வருதாண்டு எல்லாம் இந்த சாப்பிட்ற சாமானுங்கள் அரிசியல் பருப்பு சீனியல் முழுக்க எல்லாம் இறக்குமதி தான் இலங்கை. அப்போ இனி வருகிற காலத்துல இலங்கையில சாப்பாட்டுக்கும் பஞ்சமான நிலவரம் பெறப்போது. அதான் சொல்லியிருக்கிறார். எங்கட பவுனியாவில் இருக்கிற பெரிய குளம் இருக்குல்லோ குளங்கள் எல்லாம் இந்த முறை சிறுவோம் முழு ஒரு காணியும் மிச்சம் விடக்கூடாது அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார். முழுக்க உங்களுக்கு என்ன வேணுமோ மானியம் வேணுமோ இல்லாந்தாரன் முழு காணியம் நெல்லி செய்யும் கொண்டு சொல்லியிருக்கிறார். சரியோ அதே மாதிரி இலங்கை ஃபுல்லா இந்த வேலை நடக்க போது. இந்த நடந்தா சந்தோஷம். ஆனா என்ன சொல்லாப்போம் எங்கட இந்த விவசாய சம்மேளனம் இருக்குதானே அவை என்ன செய்யணும் என்றால் இப்போ வளர்ந்து பயிர் வெட்டினா அப்புறம் இந்த உரம் கொடுப்பினும் அவங்களோட யூரியா வந்திருக்கு வந்து எடுங்கொண்டு அவன் வெட்டி கொண்டு போயிருப்பான் விட்டு வைக்கெல்லாம் கிடக்கும் வயலுக்கு. அப்பதான் யூரியா வரும். வைக்கலுக்கு போட்டு வைக்கல வளர்ப்போம். கொடுக்குற உரத்தை வெள்ளதான் கொடுத்தீங்கன்னா அவன் அதை போடுவான். காசு இல்லைன்றபடியா தானே உங்கள்கிட்ட மானியம் வேண்டான் வந்து அத வயல் செஞ்சா பிறகு நீங்கள் கொடுத்த என்ன விரியோசம் அடுத்த போதுதான் பயன்படுத்த கேட்டா சொல்லணும் என்ன பெரியல எங்களுக்கு என்ன பெரியல என்று பேர் இந்த இலவசமா கொடுக்கறதையே பிரிச்சு கொடுக்கறதுல உழவு ஒரு சுவா இருக்கணுமே. சிலோன்றதை விட அதுக்குள்ள சின்னதை அடிக்க வேண்டியதை அடிச்சு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வெளியில வாரத்துக்கு அது பெரிய நெட்வொர்க். அது பெரிய நெட்வொர்க். அதை விட இந்த நீரின பிரச்சனையால கப்பலில் வார இடங்கள் இருக்குல்லோ அந்த பிரச்சனால இப்ப ஏற்றுமதியிலும் பல தடப்பட்டிருக்கு. இலங்கையில தேயில வந்து குவிஞ்சு கிடக்காம். ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கீங்க. ஏற்றே இல்லாம குவிஞ்சு கிடக்காம். அப்போ பெரிய லெவல்ல இந்த தேயிலை ஏற்றுமதியெல்லாம் பெரிய வருமானம் இலங்கைக்கு. இனி வர்ற காலத்துல வருமானமும் டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. சுற்றுலாத்துறையும் டவுன் ஆயிட்டு உத்தரம் வேற இல்லை. சுற்றுலாத்துறையில வர்றதுக்கு பயம் வந்தாக்கள் எல்லாரும் ஏர்போர்ட்ல நிறுத்தி திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. டிரான்சிட் எல்லாம் பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு. இது என்னன்னு சமாளிக்க போறாரு. ஆனா என்ன சொல்லுவாங்கடா இப்ப இலங்கை பக்கம் திருப்பினானோ ஒரு சமுத்திர பக்கம்
மொத்த இலங்கையும் சரி. அதை விட இந்து சமுத்திர பக்கம் ஒரு பதட்டம் வந்துட்டென்றால் சர்வதேச நாடுகள் எல்லாமே ஸ்தம்பிச்சிடும். ஏனென்றால் இது சர்வதேச கடல் மார்க்கம் தான். அப்போ இலங்கைக்கு தச்சலம் இங்கே இலங்கையில் இருக்கிற இடங்களை பிடிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா இங்கே வந்து ஈரானில் இருக்கிறாங்களுக்கு அடிக்க வலிக்கிட்டா இந்து சமுத்திர கடலில் ஒரு பரபரப்பு இருக்கும். பரபரப்பு இருந்தால் சுற்றி இருக்கிற முழு நாடும் சரி, எல்லா நாடும் சரி. மாலத்தீவு எல்லாம் இந்த மூளைக்கு கிடக்கொண்டே தெரியாது. மூளை தீவுன்னு மாற்றி விடலாம். அது ஈராண்டு எண்ணெய் கப்பல் அடிச்சு போட்டாங்களா? எண்ணெய் கப்பல் இல்லையா இது என்ன சர்வதேச விமான நிலையத்தை அடிச்சுட்டாங்க. அடுத்த என்ன குதங்களும் அடிச்சுட்டாங்க. அடுத்த மழை டைம்ல எல்லாமே கருப்பு நிற மழையா வார மாதிரி கிடக்காம மூட்டங்கள் எல்லாம் போக முடியாது இடிச்சுதான் உலகத்தை அழிக்கப்படுறாங்க. சரியான ஒரு சிக்கல் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரல்லே, யார் அவற்ற மகன் தான், யாரு அலி கமினியின் மகன் தான். ஆனா என்ன சொல்லாப்போம், அவங்கள ஒரு ஐடியா தான் இருக்கிறாங்க. இப்போ அலிகாமினியை விட அலிகாமிட மகனுக்கு நல்ல அங்கே இருக்கிற அந்த லோக்கல் அமைப்புகளோட நல்ல தொடர்புகள் இருக்கா, நல்ல நட்புகள், நிழல் படைகள் அங்கே தீவிரவாத கும்பல் அங்கேயும் இருக்குதாடாப்பா. இங்க பல பல கிளைகளை இப்ப எங்கட ஒட்டுக்குழுக்கள் ஒட்டாத குழுக்கள் மாதிரி அங்கேயும் இருக்குதானே, ஒட்டுக்குழுக்கள் இருக்கு. அப்ப அந்த ஒட்டுக்குழுக்களோட நல்ல பிட்டா மால். அப்போ அவங்களையெல்லாம் சேர்த்து கொண்டு கொடுக்குற பிளான் ஒன்று இருக்குது. அதை விட ஈரான் சொல்லி இருக்கு, இன்னும் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு போடுவோம், இன்னும் ஒரு 60-70 நாளைக்கு போடக்கூடிய 6 மாதம் 7 மாதத்துக்கு போடக்கூடிய செந்தங்கள் இருக்கு என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்கு. அமெரிக்கா மௌனமாக இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ அமெரிக்கா லைட்டா ஒரு பயம் உண்டு, அமெரிக்காவுக்கு வந்துட்ட மாதிரி பயம். ஏன்டா பூரா நிறுத்துவாங்கன்னு பார்த்தோம். சரணடை வேணும் அவங்க விட மாட்டாங்க. அலி கமினியை கொண்டாப்புறம் சரணடைவினம் என்ன முதல் தெரியும் தானே எங்க ஈராக் எல்லாம் என்ன நடந்தேன் சரணவணி ஆவண்டு பார்த்தோன்னு இருக்கு. அவனை அடுத்த போரை கொண்டு வந்துட்டார். எங்களுக்கு இங்கே சரண அமெரிக்காண்ட சில முக்கியமான தொழில்நுட்ப நகரங்கள்ல குறி வச்சிருக்கிறானா ஈரான். இனி குறி வச்சா சரி, ஏதோ ஒன்று சிக்கலை கொடுக்க போறான். அடுத்த நிறைய பலூன்களை ஊதிங்க வைக்கிறாங்க, ஊதிர பலூனுக்கு எல்லாமே கவுண்டு போட்டு. உண்மைதான். ஏனென்றா இந்த பிரச்சனை என்னன்னா அவங்கள அந்த முதல் எங்கடாக்கள் டம்மியை வச்சுட்டு அடிச்ச மாதிரி இவங்க ஒரு டம்மி மாதிரி ஒன்று வச்சு செட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாப்போம் எங்கடாக்கள் என்ன சொல்லலாம் செய்யறது, பணம் கொட்டிருக்கள் பணம் மரத்தை பட்டி போட்டு குழல் மாதிரி கருப்பு ஒயில் அடிச்சு போட்டு போடுறது, இவே மெல்டி ஆக்குமென்று அதுக்கு போட்டு அடிச்சு பனமரம் தான் மிச்சம். என்னண்டா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலி கமினியோட மகன் நீங்க சொன்ன மாதிரி எல்லா நாட்டோட எல்லா ஆக்களோடையும் தொடர்பு வச்சிருக்க. ஆனா இது வரைக்கும் வெளியில வந்து ஒரு பொது மேடைகள்ல பேசினது இல்லையா? பேசினது அதே மாதிரி தன்னை அடையாளப்படுத்தின ரகசியமா பின்னணியிலிருந்து செயல்பட ரகசியமா பின்னணியிலிருந்து செயற்படுற ஒரு மூளை என்று ஒரு முக்கியமான ஒரு வெளிநாட்டு ஊடகம் ஒன்று சொல்லி இருக்குதுன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு புது ஆளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு ஆளை போட்டிருக்கிறோம், எங்கட ஈரான் தலைவர் எப்படி இருக்கணும்னா எங்கட எதிரிகளுக்கு புகழாரம் பாடுற ஒரு ஆளா இருக்கக்கூடாது என்று அவங்கட அந்த நிழல் படைகளை சேர்ந்த அமைப்புகள் சொல்லி இருக்கு. ஆனா இப்ப இஸ்ரேலியமடா எல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க, எல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கே ஞாபகம் சொல்லும் போல. அது எங்க இப்ப பிரதிபலிக்கப்பட்ட எங்க நாட்டுலாம் எங்க நாட்டுக்காரன் தெரியும் தானே, அவங்கள்ட்ட ஒன்றும் இல்ல, அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் வேண்டி கொண்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஹோதாரியும் இல்லை. அதே மாதிரி சீனாண்ட உற்பத்தி பொருட்கள் வந்து அந்த கோர்மூஸ் இறங்கியால தான் வரும். இறக்குமதி என்றாலும் அவங்க சாமான் கொண்டு போறேன். சீனாவுக்கு ஒரு பெரிய பொருளாதார அடி கொண்டு வரப்போகுது. ரஷ்யா மட்டும்தான் இதுல குளிர்காய போகுது. ஆனா இந்த மற்ற இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாப்போம், இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒரு பதட்டத்திலே இருக்குது. பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன் எல்லா நாடுகளும் பதட்டத்திலே இருக்கு. ஜெர்மன்காரன் ஒரு அதிநவீன கப்பல் ஒன்று இறக்கி இருக்கிறான், தண்டை கரையோரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் உஷாராயிட்டானா. இவையில் கொஞ்சம் பம்மி கொண்டான் இருக்கணும். இவே கொஞ்சம் டொனால்ட் ட்ரம்ப் கீழே தான் ஆக்கள் பம்மி கொண்டிருக்கணும். என்ன நிலவரமோ தெரியலடாப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, எங்கட இந்த தங்கம் இருக்குதானே, தங்கம் எந்த தங்கம் எந்த தங்கம், இந்த தங்கம் நாங்கள் இந்த போடுறதாங்க தங்கம் எனக்கு அங்க போகுது. தங்கம் அங்க பாம்பு பிடிச்சோன்னு தெரியுது. அதை விட எங்கட தங்கத்தின் பவுண்ட விலையும் வந்து பெரிய லெவல்ல கூடிக்கொண்டு போயிருக்குது. டக்குனு இப்ப குறைய போது பேர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். சரி, எங்கட தலைவர் சொல்லி போட்டார் என்னென்றால் மசகுண்ண விலை இப்ப ஈராண்ட போர் நடக்கிறபடியா கொஞ்சம் அதுல பிரச்சனை இருக்கு, அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. இந்த பிரச்சனை முடியட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவு மசகுண்ணையே நான் குறைச்சி விடுறேன். அப்ப இவர் முடிவெடுத்துட்டார், ஈரான முடிக்கிறேன்னு முடிவெடுத்துட்டார். பிடிச்சி எல்லா எண்ணெயும் எடுத்து அதெல்லாம் ஓசிக்கிட்டு இலவசமான கொடுத்து தள்ள வேண்டியான அவற்றை பிளான் என்ன சொன்னால், ஈரானை அடிச்சு பிடிச்சால் இப்போ ஏழையா இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறது கொஞ்சத்தை முதல்
கொடுத்தால் தண்ணியை தூக்கி வைப்பாங்கல்லான மேலே தூக்கி மேல வச்சு தளபதி அது ஒரு புழுவல் பிளானும் இருக்கு ஆளுக்கா ஆளுக்கு அப்படி இந்த ஊடகத்துல தன்னை புழுவுற மாதிரி காட்டி கொண்டிருக்கிறத பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கணும், விமர்சிக்கிறது, தன்னை பற்றியான பேச்சுக்கள் அடிவர்றது பிடிக்கும். இன்னொரு அதுக்காண்டி ரோட்ல நடக்க மாட்டேன், ரோட்ல நடந்து போய் பாருங்க சுட்டு போடுவா, காதுல வடி வச்ச ஞாபகம் இருக்குதானே அவருக்கு. ஆனா இன்னொரு நாள் அமைதியா இருக்குடாப்பா, அமெரிக்காண்ட மூளை அமைதியா இருக்கு. யார் சொல்லுவாப்போ? யாரு? எங்கட டெஸ்லா காரன். டெஸ்லா அமைதியா இருக்கிறான், ஒன்றும் கதைக்கிறான் இல்ல. எனக்கு என்னமோ படுகுது, வந்தான் இயக்குறான் போலாம் கிடக்குது. பெரிய ஒரு பணப்பரிமாற்றம் ஒன்றுண்ட மூளையா அல்லது முதலையா இவர் இருக்கிறார். அப்ப ஒரு சிக்கல். இன்னொரு ஆள் இருக்கன்னா, இந்த போர் தொடங்கினது என்னை பார், என்னது ஆயுதங்களை பார், அங்க யாரு வடகொரியா என்று பார்த்தோண்டு இருக்கான ஒருத்தர் பாக்குறாங்களே கேட்கிறாங்களே. இதுமில்லாடாப்பா நேற்று ஆஸ்பத்திரி போகணுன்னு பார்த்தா ஆஸ்பத்திரி பிரச்சனையும் அங்கே கதை பட்டுச்சு. என்னவா? ஈரான்ல இருக்கிற அந்த தெஹ்ரான்ல இருக்கிற ஆஸ்பத்திரி அடிச்சோம். ஈரான்ல இருந்து வந்த அந்த அடிபட்டு பொடிகள் கணக்கு ஒதுங்கினா கொழும்புல, அதுல பிணத்தை எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா. அப்போ இன்னொரு முடிவொன்று எடுத்தா தான் நாங்கள் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஆஸ்பத்திரி சொல்லி இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கிற குளிர் அறையில தெரியும் தான் உனக்கு என்ன மாதிரி இருக்குண்டு, எங்க என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும் தான். 80 பிணத்தை ஒரு திறமை பாதுகாக்கிறா இவங்களால இல்லைமே. இப்ப பெண்கள் பிணங்களை வச்சிருக்கிறதும் பிரச்சனையா இருக்கு. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா. அது நேற்றும் போராட்டத்துக்கு சனமெல்லாம் செட் பண்ணிருக்கு, நீதிமன்றம் தடவு போட்டிருக்கு. பிள்ளைக்கு நீதிமன்றம் சொல்லி போராட்ட இப்படியான ஒரு கோர முகம் கொண்டாக்கள் நாங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அதுதான்டா அப்படி. சரி, இங்க 25% உயர்த்த போறாங்க. என்னது? எண்ணெயா? எண்ணெய் இல்லையா? அப்ப மின்சார சபை ஊழியர்கள் இருக்கிறது தானே, அவைய சம்பளம் 25% உயர்த்த போயிருமா. உயர்த்தப்படமாக இருந்தால் 30% மின்சார கட்டணங்கள் உயரும். அது ஏற்கனவே சொல்லி தானே, மின்சார கட்டணங்கள் உயரம்னா அவை தானே குரல் கொடுக்கணும். அவை 25% அடிச்சு விட்டாங்க, 5% லாபம் தானே. சரியோ? அப்ப 25% அவங்களுக்கு உயர போகுது. ஏற்கனவே தெரியும் தானே அவங்களோட சம்பளம் எப்படி என்று. மின்சார சபையில இப்படி சம்பளம் மட்டும் தெரியும் தான் அவங்களுக்கு. சும்மா அங்க நோமலா வேலை செய்யற டபுள் சம்பளம். அப்ப இனி வாழ போறாங்க. சரியா? என்ன எல்லாரும் சம்பளம் உயர்னு கேட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் கடைசியா போன பார்த்தேன், தொழில் செய்யற ஆக்கெல்லாம் கஷ்டம் போல. இப்ப தொழில் வாய்ப்பு, விவசாயிகள் அவங்கெல்லாம் கஷ்டப்பட போறாங்க. அதை விட இப்ப அனுரகுமார் சேனாயக்க சொல்லி இருக்கிறார், நுண்கடன் திட்டங்களால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பதான் கண்ணுக்கு வந்திருக்கு, இப்ப நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த பெண்களுக்கு நான் ஒரு மானிய அடிப்படையில, குறைஞ்ச வட்டி அடிப்படையில, சலுகை அடிப்படையில திருப்பி நான் ஒரு கடன் கொடுக்க போறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கடனால தவிக்கிற பெண்களுக்கு சொல்லி தனியா ஒரு சட்டங்களை நாங்கள் இயற்ற போறோம். அவங்களோட பாதுகாப்புக்காக, பெண்களோட பாதுகாப்புக்காக தனியான ஒரு சட்டம் இயற்ற போறோம்னு சொல்லியிருக்காரு. அதை விட இந்த போதை ஒழிப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குதானே, அதால் நிறைய தாய்மார்கள் கவலை அறிக்கணுமா. அப்ப நீங்க கவலைப்படாங்க, போதை பொருளை நான் ஒழிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கனடங்கள்ல உங்க புடியும் பண்றக்கு போதை பொருள். இன்னொரு பொம்பளையும் முடி பண்றக்கு என்ன லாபம்? பெட்ரோலை பதுக்கி வச்சிருக்கிறான். பெட்ரோலுக்கு எல்லா நோம்பலா வந்து தெரியாம உங்க ஜனம் பெட்ரோலை பதுக்கி வச்சு இப்பயும் பதுக்கி வச்சிருக்க இருக்கிறான். என்ன வச்சுட்டா விலையும் பெருசா மட்டும் கூடவும் இல்ல. என்ன நடக்க போது பதிச்சு எங்கட யாழ்ப்பாணத்துல பதுக்கி வச்சிருக்கிற பெட்ரோலை திருப்பி இந்த ஜலசந்தியோ குலசந்தியோ துக்கால திருப்பி அனுப்பலாம் போல, அங்க ஈரானுக்கு அனுப்பலாம் போல. உண்மைதான். அங்க அடிச்சலாம் எண்ணெய் கிணறுகள் எல்லாம் பத்தி எறியுது, இங்க இருந்தா எண்ணெய் அனுப்பணும் போல. யாழ்ப்பாணத்துல மட்டுமே 35 கோடி ரூபாய்க்கு சனிக்கிழமை வரைக்கும். ஆமா, 35 கோடி என்றா என்னடாப்பா கடவுளே. என்ன நீங்க சைக்கிளை வேண்டி போடலாம், பூரிப்பட்ட சைக்கிள். அது சரி, 35 கோடி என்றா யாழ்ப்பாணத்துல என்னடா 35 பேர் வெளிநாட்டுக்கு போற காசு தானே, சின்ன காசு. மாதத்துல எத்தனை பேர் போய் கொண்டிருக்காங்க? நீ உந்த கணக்கு எப்படி பாக்குறேன்டா? ஒரு மாதம் யாழ்ப்பாணத்துல இருந்து எத்தனை பேர் வெளியில போறாங்க கணக்கை பாத்தியேண்டா? அது உங்க 100-150 கோடியை தாண்டு. வெளிநாடுன்றது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வரம், இன்னொரு விதத்துல சாபமாம் இருக்குது. சரி, நானும் இந்த டீ ஒன்றை வேண்டி குடிச்சிட்டு நீங்க டீ தருவீங்கன்னு பார்த்தா ஒரு ஓதாரி இருந்தாருங்க, நான் போட்டு வரேன். இங்க ஒன்றும் இல்லை, இங்க தேயிலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, போட்டு வா போ. இனி கொஞ்ச நாள் சீனியும் விலை போது விழாங்க கிடக்கு.